பாகங்களுமா. இது வரைக்கும் நம்ம அளவியல் மென்சுரேஷன் டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா 13 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 13 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சாப்டர் 7ல் இருக்க கோலம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோலம்னா எப்படி இருக்கும், கோலத்தோட புறப்பரப்பு என்ன, வலைபரப்பு என்ன, அதோட கன அளவு என்ன, அதுக்கப்புறம் உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு என்ன, அதுக்கப்புறம் அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அரைக்கோளத்தோட வலைபரப்பு, புறப்பரப்பு, கன அளவு, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு, இந்த மாதிரி இந்த டாபிக் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்கள். கோலம் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கோலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதை வந்து நம்ம போர்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வரையும் போது நமக்கு என்னவா தான் தெரியும், அது வந்து சர்க்கிளாக தான் தெரியும், வட்டமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம வரைகிறதே பார்த்தீங்க அப்படின்னா 2D இதில் தான். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கிற இந்த போர்டில் தான் வரைகிறோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கிமிடிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ ஆர்கிமிடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தின் புறப்பரப்பை டிரைவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? எப்படி டிரைவ் பண்ணுறாரு அப்படின்னா அதோட விட்டம் இருக்கு இல்லையா, கோலத்தோட விட்டம் என்ன, 2r. ஓகேங்களா? ஸோ அந்த விட்டத்துக்கு சமமாக இருக்க ஒரு உருளையோட உயரம். ஓகேங்களா? ஸோ விட்டத்தோட அளவுக்கு சமமாக இருக்க உருளையின் உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரம் இருக்க ஒரு உருளைக்குள்ள அந்த பாலை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது, ஃபுல்லாக நிரம்பிடுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த உருளையோட வலைபரப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தோட புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கோலம். ஓகேங்களா? ஸோ நம்ம டயக்ராமாக வரையும் போது அது வந்து நமக்கு சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ கோலம் அப்படிங்கிறது ஒரு 3D ஆப்ஜெக்ட். இப்போ இதோட விட்டம் வந்து என்னவோ அதே அளவு உயரம் இருக்க ஒரு உருளைக்குள்ளே இதை போடுற அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ கவர் ஆகிறதால அந்த உருளையோட வலைபரப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தின் புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஹெச்சுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கோலத்துக்கு தான் போடுறோம், கோலத்துக்கு ஹைட் கிடையாது இல்லையா, ஸோ விட்டம்னு தான் சொல்லுவோம். அந்த விட்டத்தை 2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஸோ கோலத்தின் புறப்பரப்பு, கோலத்தின் புறப்பரப்பு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆர்கிமிடிஸ் சொல்றாரு, உருளையின் வலைபரப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. உருளையின், ஸோ உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன, வட்டத்தின் சுற்றளவு கூட அந்த உயரத்தை பெருக்கணும். அப்போது 2πrh. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த உயரம் வந்து அந்த கோலத்தின் விட்டத்துக்கு ஈக்குவல். அப்போது 2πr × 2r. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், 4 × πr². இந்த மாதிரி கிடைக்கும் சதுர அலகுகள். ஸோ அப்போ அந்த கோலத்தோட புறப்பரப்புனா என்ன, இது ஃபுல்லாகவே தான் இல்லையா, புறப்பரப்பு, மொத்த பரப்பு, மேற்பரப்பு, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா என்ன, இது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக இதுக்கு புறப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4πr² சதுர அலகுகள். ஓகேங்களா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தின் வலைபரப்பு. ஓகேங்களா? ஸோ கோலத்தோட வலைபரப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி சைடில் வர சுற்றி இருக்கிறதா சொல்லுவோம். ஓகேங்களா? மேலே வர்ற கீழே வர பக்கத்தோட வேல்யூஸை கூட்ட மாட்டோம், சுற்றி வர்றதா சொல்லுவோம். ஆனால் இந்த கோலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைந்த ஷேப்பு தான் இல்லையா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றே தான், ஒரு பக்கமும் தனித்தனியாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன, ஒரே பக்கம் தான், ஒரே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பக்கமாக தான் இருக்கும். அதனால் இதோட வலைபரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட புறப்பரப்புக்கு ஈக்குவல். அப்போ 4πr². ஓகேங்களா? ஸோ வலைபரப்புனாலும் சரி, புறப்பரப்புனாலும் சரி, மேற்பரப்புனாலும் சரி, மொத்த புறப்பரப்புன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே கோலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4πr². ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இதை இன்னொரு மாதிரியும் நம்ம ரியலாக பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை 4πr², இதை எப்படி சொல்லலாம், நம்ம 4 × πr² அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த πr² அப்படிங்கிறது வட்டத்தோட பரப்பளவு. அப்போ 4 × வட்டத்தின் பரப்பு. ஓகேங்களா? ஸோ 4πr², அதை விட்டுருங்க, வந்து நம்ம ரியல் லைஃபாக எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா. ஸோ 4 × πr², 4 × வட்டத்தின் பரப்பு. அப்போ ஒரு கோலம் அப்படிங்கிறது அதே அளவு விட்டம் இருக்க
ஸோ இதே அளவு விட்டம் இருக்க 4 வட்டத்தோட பரப்பளவை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த கோலத்தோட வலைபரப்பு மேற்பரப்பு இது எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ரியலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கோலம் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோலத்தோட விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2r அப்படின்னா அந்த 2r அளவு விட்டம் இருக்க 4 சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 4 சர்க்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பரப்பளவு கிடைக்கும் இல்லையா? இதோட பரப்பளவு என்ன? πr², இதோட பரப்பளவு πr², இதோட பரப்பளவு πr², இதோட பரப்பளவு πr². இதை 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 2 3 4. அப்போ 4 × πr². இந்த மாதிரியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரியல் லைஃபாக எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழம் ஸ்பியர் ஷேப்பில் இருக்க ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சு பழம் மேலே இருக்கு இல்லையா, அந்த இதில் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்து ஊசியோ வந்து வச்சு இந்த எண்டு வர்ற வரைக்கும் உள்ளே விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் விட்டம். ஓகேங்களா, ஸோ அந்த விட்டம் இருக்க 4 சர்க்கிள் பேப்பரில் வரைங்க. ஓகேங்களா, வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதோட தோலை அப்படியே பிச்சு என்ன பண்ணுங்க, அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த வட்டம் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளில் அப்படியே வந்து அந்த பழத்தோலை இப்படி ஓகேங்களா ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 சர்க்கிள்லையும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ கேப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வராமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மேலே இருக்கிறதுனா என்ன, அதோட பரப்பு தான் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதோட விட்டம் வர்ற அளவுக்கு ஒரு 4 சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தோல் இருக்கு இல்லையா, அதை உளிச்சு என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிளில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 சர்க்கிள்லையும் அது கரெக்டாக ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், 4 × πr². ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கோலத்தோட பரப்பளவு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4πr². ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து கோலத்தோட வலைபரப்புனாலும் அதே தான் 4πr² தான். மேற்பரப்பு, மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 4πr². ஓகேங்களா, அடுத்து கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கோலத்தோட கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே அளவு இருக்க, ஓகேங்களா, இப்போ ஒரு கோலம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த கோலத்தோட விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2r அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 2r அளவுக்கு உயரம் இருக்க, ஓகேங்களா, உயரம் இருக்க ஒரு கோன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த கூம்பில் எதையாவது ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, கன அளவுனா என்ன, உள்ளே ஃபில் ஆகிறது தான் இல்லையா. ஓகே, இப்போ வந்து இந்த கூம்பில் ஏதாவது ஒரு தண்ணியோ இல்லை வந்து ஒரு சர்க்கரையோ உப்பையோ ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த கோலத்தில் இது பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த கோலம் வந்து ஃபில் ஆயிரும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த கோலத்தோட விட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்க ஹைட் இருக்க ஒரு கூம்பை எடுத்துக்கோங்க. அந்த கூம்பில் தண்ணி, இப்போ தண்ணியை வச்சுக்கலாமே, தண்ணியை ஃபில் பண்ணி அந்த கோலத்துக்குள்ளே விடுங்க. ஓகேங்களா, ஸோ விட்டிங்க அப்படின்னா 2 டைம் விட்டோம் அப்படின்னா அந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த கூம்பு இருக்கு இல்லையா, அந்த கூம்போட கன அளவில் 2 பங்கு வந்து இந்த கோலத்தோட கன அளவு. ஓகேங்களா, ஸோ கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2 × கூம்பின் கன அளவு. 2 டைம் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, இப்போ கூம்பின் கன அளவு என்ன, கூம்பின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா உருளையின் கன அளவுலேருந்து 3ல் 1 பங்கு, அதாவது 1/3 πr²h. ஓகேங்களா, இந்த இடத்துல h பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன, h = 2rன்னு சொன்னேன். ஏன்னா அந்த கோலத்தோட விட்டம் அளவுக்கு உயரம் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ ஹெச்சுக்கு பதிலாக 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னாகும், இது பார்த்தீங்கன்னா 2/3 πr² × 2r. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஆகும் பாருங்கள், 2 2 4, அப்போ 4/3 πr, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ என்ன வரும், r³ கன அளவுகள்.
ஸோ கோலத்தோட கன அளவு என்ன 4/3 πr³ கன அளவுகள். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ கோலத்துக்கு 2 ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4πr², இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 4/3 πr³. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரேடியஸ் இருக்கும். உள்ளே இருக்க கோலத்துக்கு ஒரு ரேடியஸும் வெளியே இருக்க கோலத்துக்கு ஒரு ரேடியஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர். இதோட கன அளவுனா என்ன அர்த்தம்? இங்கே ஃபில் ஆகிறது தான். கரெக்டா? ஸோ இங்கே ஃபில் ஆகி இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கன அளவு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த வெளியே இருக்கு இல்லையா, வெளிக்கோளத்தின் கன அளவு மைனஸ் உட்புற கோளத்தின் கன அளவு. ஸோ ஃபுல்லாக இந்த இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இந்த இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா, புரியுதுங்களா? இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கு இல்லையா குட்டி, அதையும் கண்டுபிடிச்சி 2ஐயும் மைனஸ் பண்ணனா என்ன ஆகும்? இந்த இது கேன்சல் ஆகி நமக்கு இது மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு? பெருசுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கேபிட்டல் ஆர். நமக்கு கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 πr³. ஓகேங்களா, மைனஸ் 4/3 πr³. ஓகேங்களா, ஓகே, இப்போ காமனாக இருக்கிறதா வெளியெடுங்க. 4/3 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா r³ மைனஸ் r³ கன அளவுகள். ஓகேங்களா, சேம் இதே தான். இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் இருக்கிறதால r³ போட்டோம். இந்த இடத்துல 2 ரேடியஸ் வரதால r³ மைனஸ் கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். உங்களுக்கு வந்து சம் போடும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, அரைக்கோளம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. அரைக்கோளம் அப்படின்னா என்ன? இந்த கோளம் இருக்கு இல்லையா, இந்த கோளத்தை சரி பாதியாக வெட்டணும் அப்படின்னா, ஓகேங்களா, அதோட மையம் வழியாக வெட்டணும் அப்படின்னா அது 2 சரி சமமாக வந்து அரைக்கோளமாக பிரியும். ஓகேங்களா, இது ஒரு அரைக்கோளமாக வரும், இது ஒரு அரைக்கோளமாக வரும், ரெண்டுமே சமமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோள மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தள குறுக்கு வெட்டு மீப்பெரு வட்டமாகும். ஓகேங்களா, ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோளம் இருக்குது அப்படின்னா அதோட எந்த இடத்துல ஒரு குறுக்கு வெட்டு போட்டாலும் சரி, இந்த மேலே போட்டாலும் சரி, கீழே போட்டாலும் சரி, சென்டராக போட்டாலும் சரி, எந்த இடத்துல வெட்டினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மேலே வந்து ஒரு வட்டம் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த வட்டத்தில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா சென்டர் வழியாக போகுது இல்லையா, அந்த மையம் வழியாக ஃபுல்லாக கட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து மீப்பெரு வட்டம். இந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் கிடைக்கிற வட்டம் தான் மீப்பெரு. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலையும் கட் பண்ணலாம், இந்த இடத்துலையும் கட் பண்ணலாம், இந்த இடத்துலையும் கட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே எந்த இடத்துல வேணால் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த இடம் ஒரு சர்க்கிளாக இருக்கும், இந்த இடம் ஒரு சர்க்கிளாக இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வர சர்க்கிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், மீதி எல்லாமே அதை விட சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் வந்து மீப்பெரு வட்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளம். ஓகேங்களா, ஸோ கோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளைபரப்பு மேற்பரப்பு இது எல்லாமே ஒன்றுன்னு சொன்னேன். ஏன்னா ஒரே பக்கமாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே வளைந்ததாக இருக்கிறதால இது ஒன்றே தான் சொன்னேன். ஆனால் அரைக்கோளமாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பக்கம் வந்துடும். பாருங்கள், இது ஒன்று, இது ஒன்று. ஓகேங்களா, ஸோ இது மேல்புற வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேல்புற வட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வளைபரப்பு. ஸோ இந்த ஃபுல்லாக சுற்றி வருதுலேயே அந்த கீழே இதை மறைச்சிருங்க, ஃபுல்லாக அந்த கீழே சுற்றி வருதுலேயே இதை வந்து வளைபரப்புன்னு சொல்லுவோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேல்புற வட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு 2 இருக்குது. அப்போது இதுக்கு வளைபரப்பு வேறு இருக்கும், மொத்த பரப்பு வேறு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அரைக்கோளத்தின் வளைபரப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திண்மமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் இருக்குது, இதோட வளைபரப்பு நம்ம என்னன்னு சொன்னோம்? 4πr². ஓகேங்களா, ஸோ இதோட பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளத்தின் வளைபரப்பு. அப்போது கோளத்தின் வளைபரப்பு இருக்கு இல்லையா, அதில் பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளத்தின் வளைபரப்பு. ஏன்னா அரைக்கோளம்னாலே என்ன? அந்த கோளத்தில் பாதி. அப்போது கோளத்தின் வளைபரப்பு என்ன? 4 × πr². அப்போ /2 அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2πr² கிடைக்கும். அப்போது அரைக்கோளத்தின் வளைபரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2πr². ஓகேங்களா, அடுத்து அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. இதில் வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். மேல்புற வட்டம் இருக்குது, வளைபரப்பு இருக்குது. இப்போ வளைபரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2πr². மேல்புற வட்டத்துக்கு அந்த ரேடியஸ் பார்த்தோம்னா 6. அப்போ அந்த வட்டத்தோட பரப்பளவு என்ன? πr².
ஓகேங்களா. ஸோ மேல்புற வட்டத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா πr². ஸோ வளைபரப்பு 2πr². அப்போ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா அந்த வளைபரப்பு அதுக்கப்புறம் மேல்புற வட்டம் இருக்கு இல்லையா அதோட பரப்பு எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த பரப்பு கிடைக்கும். அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு? வளைபரப்பு அரைக்கோளத்தின் வளைபரப்பு ப்ளஸ் மேல்புற வட்டத்தின் பரப்பு. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2πr² ப்ளஸ் πr² ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? இந்த இடத்துல 2πr², இந்த இடத்துல 1πr². அப்போ 3πr². ஓகேங்களா. ஸோ அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2πr², மொத்த பரப்பு 3πr². ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோளம். ஓகேங்களா. ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? வளைபரப்பு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீடற்றனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஃபில்லாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உள்ளீடற்ற அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு குழிவு இருக்குன்னு அர்த்தம், உள்ள ஒரு வட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக சமமாக வெட்டுங்க. ஓகேங்களா. வெட்டினதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தோல் மட்டும் எப்படி இருக்கும்? ஒரு பவுல் மாதிரி இருக்குமா? அந்த பவுல் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? உள்ளீடற்ற அரைக்கோளம். ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லை, அந்த தோலோட மொத்தம் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர்றது அரைக்கோளத்தின் வெளிப்புற பரப்பு, உள்ளே வர்றது அரைக்கோளத்தின் உட்புற பரப்பு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். எப்படி கூட்டணும்? ஸோ அரைக்கோளத்தின் வெளிப்புற பரப்புனா என்ன? இந்த இடம் தான். ஓகேங்களா. ஸோ வெளியே வர்றது என்ன சொல்லுவோம்? நம்ம வளைபரப்புன்னு சொல்லுவோம். அப்போது இந்த வெளியே இருக்கிறதோட வளைபரப்பு ப்ளஸ் உள்ளே இருக்கிறதோட வளைபரப்பு. ஓகேங்களா. ஸோ ரெண்டோட வளைபரப்பையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு கிடைக்கும். ஸோ கூட்டலாமா? என்ன வரும் பாருங்கள், 2πr² தான் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளத்தின் வளைபரப்பு. இந்த இடத்துல 2 ரேடியஸ் வரும். சின்ன உள்ளே இருக்கு இல்லையா அந்த சின்ன வட்டத்துக்கு ஒரு ரேடியஸும் வெளியே இருக்க வட்டம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரேடியஸும் இருக்கும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2πR² ப்ளஸ் 2πr² கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 2π காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா R² ப்ளஸ் r² கிடைக்கும். ஓகேங்களா. சேம் இதே தான், இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் தான் இருக்குது, இந்த இடத்துல 2 ரேடியஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வளைபரப்பு தான். ஓகேங்களா. ஸோ வளைபரப்புனா என்ன? வெளியே இந்த சுற்றி வர்றதா, மேலே இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த வளைபரப்பு கூட இந்த மேலே இருக்கு இல்லையா, மேலே என்ன இருக்கு? இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்தோட பரப்பளவையும் நம்ம கூட்டணும். இந்த இடம் பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கா? இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி தெரியுது? வட்டப்பாதையின் பரப்பளவு பார்த்தோம் இல்லையா, நடைபாதையின் பரப்பளவில் வட்டப்பாதையின் பரப்பளவு பார்த்தோம்ல சேம் அதே தான். ஓகேங்களா. அதையும் இதையும் கூட்டணுன்னா நமக்கு கிடைச்சிடும். பாருங்கள், வளைபரப்பு நமக்கு என்ன கிடைச்சிது? 2πr² ப்ளஸ் r² கிடைச்சிது. ஓகேங்களா. அந்த வளையத்தின் பரப்பு, ஸோ வட்டப்பாதையின் பரப்பு என்னவா தான் இருக்கும்? π × r² மைனஸ் r². ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வட்டப்பாதையின் பரப்பு. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா π காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தால் என்ன இருக்கும்? மீதி 2 × r² ப்ளஸ் r² இருக்கும். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2r² ப்ளஸ் 2r². மீதி என்ன மட்டும் இருக்கும்? இது மட்டும் இருக்கும். அப்போ r² மைனஸ் r². ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஸோ இந்த இடத்துல π காமனாக இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2R² ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு R² இருக்குது. கூட்டினோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 3R². இந்த இடத்துல ப்ளஸ் 2r² மைனஸ் r². அப்போது ப்ளஸ் r² மட்டும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு என்னவா கிடைக்கும்னா π × 3R² ப்ளஸ் r². இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. ஓகேங்களா. ஸோ அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வளைபரப்பு மொத்த பரப்பு பார்த்தாச்சு, இப்போ கன அளவு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ கன அளவுனா என்ன? இந்த ஃபுல்லாக இதுக்குள்ளே நம்ம என்னத்தை நிரப்ப முடியும் அதுதான். ஓகேங்களா. ஸோ கோளத்தோட கன அளவில் பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா திண்ம கோளத்தின் கன அளவு. ஓகேங்களா. ஸோ திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா கோளத்தின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா கோளத்தின் கன அளவு இருக்கு இல்லையா, அதை
2ஆல் டிவைட் பண்ணணும். அதில் பாதி தான். ஓகேங்களா? ஸோ கோலத்தோட கன அளவு என்ன பார்த்தோம்? 4/3 πr³ இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், இந்த 2க்கு இந்த 4 அடிச்சுன்னா 2 டைம் கிடைக்கும். அப்போ 2/3 πr³ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2/3 πr³. ஓகேங்களா? ஸோ கோலம்னா 4 வரும், அரைக்கோளம்னா 2 வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி உள்ளீடற்ற அரைக்கோளம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஃபில் ஆகுது இல்லையா, இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் ஆகிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபில் ஆகிற இடத்த கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹோலில் இருந்து, ஓகேங்களா, வெளியே இருக்கிறத ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. வெளி அரைக்கோளத்தின் கன அளவை கண்டுபிடிச்சி இந்த வெளியே இருக்குது இல்லையா பெருசு, அந்த பெருசோடது கண்டுபிடிச்சிட்டு சின்னதோடதை தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். பெருசோடது என்னவா இருக்கும்? இந்த இடத்துல ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். அப்போது வெளி அரைக்கோளத்தின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதே தான், 2/3 π கேபிட்டல் r³. ஓகேங்களா? மைனஸ் 2/3 π ஸ்மால் r³. இப்போ காமனாக இருக்கிறத வெளியிடுங்க. 2/3 π இந்த இடம் கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³ அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உள்ளீடற்ற அப்படின்னாலே நமக்கு 2 ரேடியஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 ரேடியஸ் அப்படின்னா இந்த இடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சம் போடும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஸோ புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, நம்மளை விட்டம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா வச்சு நம்ம r கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் விட்டம் அப்படின்னா 2r, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கோளத்தின் புறப்பரப்பு. ஸோ கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 4 × πr². ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா 154ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? r கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 22/7 × r² = 154. ஏன்னா r² நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதியை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன ஆகும்? இந்த இடத்துல மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வந்துடும், டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளைல வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகும்? அடிச்சு போடலாமா? பாருங்கள், 11ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 2, இது 14. ஓகேங்களா? 2ஆல் அடித்தா 7. அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 7 49/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ r² நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 49/4. இதை எப்படி எழுதலாம்? 7² இதை 2² எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுக்குகளோட விதியை யூஸ் பண்ணி நம்ம 7/2 the whole square எழுதலாம். அதாவது a⁴n / b⁴n அப்படின்னா a/b whole power n இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். r = 7/2. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோளத்தோட ஆரம். ஆனால் அவங்க கேட்டது என்ன? கொஸ்டினில் விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டம் d = 2r. ஆரத்தை 2ஆல் பெருக்குனா நமக்கு விட்டம் கிடைச்சிடும். பாருங்கள், 7/2 × 2 அடித்தோம் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். இங்கே சதுர மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா மீட்டர். அப்போது 7 மீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புறப்பரப்பு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டி வேல்யூ கண்டுபிடிச்சா ஈஸியாக கிடைச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரில் இருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. ஓகேங்களா? ஸோ வளிக்கூண்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பலூன் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஸோ பலூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று ஊதும் போது 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக மாறுதான். அப்படி இருந்தது அப்படின்னா இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இது என்ன? இது பார்த்தீங்கன்னா ஆரம். அப்போ r1 12ன்னும்
R2 16ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு 2 புறப்பரப்பு வேணும். 6ன்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் R1 வந்து 12, R2 வந்து 16ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டோட விகிதம் என்னவா இருக்கும்? R1:R2 என்னவா இருக்கும்? 12:16. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதால் டிவைட் பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 16ஐயும் 12ஐயும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். சுருக்கிட்டு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 12/4 16/4 அடித்தா அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 3:4ன்னு கிடைக்கும். அப்போ R1:R2 அப்படிங்கிறது 3:4. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா என்ன அர்த்தம்? R1 வந்து 3, R2 வந்து 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? புறப்பரப்புகளின் விகிதம். ஸோ கோள வடிவம்னு சொல்லிட்டாங்க. அப்போ புறப்பரப்புகளின் விகிதம் என்னவா இருக்கும்? இரு புறப்பரப்புகளின் விகிதம். ஸோ புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 4 × πr². அப்போ 4 × πr1². இது வந்து ஒரு கோளத்துக்கு. அடுத்து = 4 × πr2². இது வந்து இன்னொரு கோளத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் விகிதம் போடுறதால ஈஸ்டூன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே 4π காமனாக இருக்கா? ஸோ விகிதம் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஏதோ ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4π காமனாக இருக்கா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? 4πயால் டிவைட் பண்ணுறேன். அப்போ 4πr1² / 4π = 4πr2² / 4π. என்ன ஆகும்? இந்த 4π கேன்சல் ஆயிடும். மீதி என்ன மட்டும் இருக்கும்? R1² R2². அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? R1 பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர், R2 பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்கும்? 9 நன்னாங்கு 16. அப்போ 9:16 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா அவங்க விகிதத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே கூட இந்த விகிதத்தை போட்டிருக்கலாம். அப்போ 12² 16² கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம சுருங்கிய வடிவம் போடணும். அதனால தான் இந்த இடத்துலையே நான் சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பைக்கு பதிலாக 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை வச்சும் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப டைம் இழுக்கும். அப்படிங்கிறதால இது ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் ரெண்டுமே காமனாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன கிடைக்குது? R1² R2². ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாலே ஓகேங்களா, இது வந்து கான்செப்ட் வைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாலே ஒரு ஆரம் வந்து இந்த ஆரமாக மாறுது அப்படின்னா புறப்பரப்புகளோட விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்க ரெண்டையுமே ஓகேங்களா என்ன பண்ணிக்கணும்? ஒன்று ஸ்கொயர் பண்ணி ஈஸ்டு போட்டு ரெண்டாவது ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? ஆனால் எந்த மாதிரி வந்தால் எந்த மாதிரி போடணும் அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் போடுறது பெருசு இல்லை. ஆனால் வந்து ஷார்ட்கட் எந்த இடத்துல எந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும் ஒரு ஆரம் இந்த ஆரமாக மாறுது புறப்பரப்புகளோட விகிதம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 12² = 16² சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் பண்ணி போடுங்க, இல்லைனா சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 144:256 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸும் சொல்லி தந்திருக்கேன், ஷார்ட்கட்டும் சொல்லி தந்திருக்கேன். எது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கை கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகேங்களா? ஸோ திண்ம அரைக்கோளம்னு சொல்லிட்டாங்க. ஸோ திண்ம அரைக்கோளத்தோட பார்த்தீங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு என்ன? மொத்த புறப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3πr². ஸோ வளைபரப்பு 2πr², மொத்த புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா 3πr². ஓகேங்களா? ஸோ அதோட அடிப்பரப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடிப்பரப்புன்னா என்ன அர்த்தம்? அந்த அரைக்கோளம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதோட இந்த பரப்பு இருக்கு இல்லையா, இந்த பரப்பு கொடுத்துட்டாங்க. இந்த பரப்பு என்னவா? 1386. ஸோ இந்த பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன?
வட்டத்தோட பரப்பளவு, அப்போ πr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ஒருவேளை அந்த அரைவட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வளைபரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வெறும் அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்கிறதால ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவு. அப்போது πr ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1386 இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இது இருக்கு இல்லையா, இதையும் நம்ம கூட்டிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், πr ஸ்கொயர்டு இங்கே 3πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1386 கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 × πr ஸ்கொயர். ஸோ 3 × πr ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ என்ன வரும், 6 18 மீதி 1, 24 25 மீதி 2, 9 11 மீதி 1 4. அப்போ 4158 சதுர மீட்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், புரியுதுங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டின் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடிப்பரப்பு அப்படிங்கிறதால நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம். இதுவாக இருந்திருந்தால் அவங்க வளைவரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்களா, இது அப்படிங்கிறதால πr ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அரைக்கோளத்தோட திண்ம அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அதோட மொத்த புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா 3πr ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ πr ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 1386 கொடுத்துட்டாங்க. அதை 3ஆல் பெருக்கினாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் இதை கொண்டு போய் அந்த இது இருக்கு இல்லையா, அடிப்பரப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூஸுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி இதிலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்க போகுது, 4158 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைபரப்பை காண்க. ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள் மற்றும் வெளி. உள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் 3 மீட்டர், கேபிட்டல் ஆர் 5 மீட்டர். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிறது 3 மீட்டர், வெளியே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை, 5 மீட்டர். அப்போது இது வந்து ஸ்மால் ஆர், அது வந்து கேபிட்டல் ஆர். இப்போ ஃபார்முலாவில் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், வளைபரப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் நம்மளால் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வளைபரப்போட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2π × r ஸ்கொயர் + r ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுவே தான் இந்த இடத்துல வந்து அந்த அரைக்கோளத்தோட வளைபரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2πr ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த இடத்துல 2 ரேடியஸ் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ 2 × பைக்கு பதிலாக 22/7 ஆர் ஸ்கொயர் போடணும். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் + ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இது என்ன ஆகும், 2 × 22/7 5 25 ப்ளஸ் 3 9. ஸோ 2 × 22 /7 இது என்ன ஆகும், 34ன்னு கிடைக்கும். இப்போ அடித்து போடணும். பாருங்கள், 34 7ஆல் போடணும். பாருங்கள் எத்தனை டைம் வரும், 4 28 மீதி 6 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 8 56 மீதி 4 புள்ளி இருக்கிறதால இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். எத்தனை டைம் வரும், 5 35 இந்த இடத்துல 5 கிடைக்கும், புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்திக்கலாம். மீதி எத்தனை டைம் வரும், 6 7 49 மீதி 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து 2 தசம திருத்தமாக எழுதுனா என்ன கிடைக்கும், 2 × 22 நமக்கு என்ன கிடைக்கும், 4.86ன்னு கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல 5 6 ஆச்சு அப்படின்னா 5க்கு அப்புறம் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5ஐ விட பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5ஐ விட பெருசாக இருந்ததுன்னா முன்னாடி 1 கூட்டிக்கலாம். அப்போ 4.86. இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்குனா கிடைச்சிடும். பாருங்கள், 44 × 4.86. ஸோ புள்ளியை விட்டுறலாம், கடைசியாக புள்ளியை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? 6 24 மீதி 2 32 34 மீதி 3 16 19. சேம் அதே தான் கிடைக்கும். 4 4 9 1 4 8 13 மீதி 1 11 மீதி 1 2. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் 1 2. ஸோ 213.84
சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது எதுக்கானது? அந்த உள்ளீடற்ற அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அதோட வலைபரப்பு. ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த புறப்பரப்பு. ஸோ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பைக்கு பதிலாக 22/7 3 இன்ட்டு ஸ்மால் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள் என்ன வரும்? 22/7 25 இன்ட்டு 3ன்னு கிடைக்கும். அப்போ 75 ப்ளஸ் 9. இது பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு 84ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 12 டைம் கிடைக்கும். ஸோ 12 இன்ட்டு 22 என்ன வரும்? 4 2 4 2. அப்போது 264 சதுர மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்த பரப்பு, இது வந்து வலைபரப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த வலைபரப்பு மொத்த பரப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பை வேல்யூ நம்ம 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும். ஒரு தோராய மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். படத்தில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க? கோளம், உருளை, அதுக்கப்புறம் கூம்பு, இந்த மூணோட ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் தான், ஆர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உருளை, கூம்பு, இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயரமும் ஆரத்துக்கு ஈக்குவல். அப்போ உயரமும் ஆர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மூணோட வலைபரப்புகளோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? கோளத்தின் வலைபரப்பு ஈஸ்டு. ஸோ ஈஸ்டு எதுக்கு போடுறோம்? விகிதம் போடுறதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உருளையின் வலைபரப்பு ஈஸ்டு. அதுக்கப்புறம் என்ன? கூம்பின் வலைபரப்பு. ஸோ மூணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 4πr². உருளையின் வலைபரப்பு. ஸோ உருளையோட வலைபரப்பு என்ன? வட்டத்தோட சுற்றளவு கூட உயரத்தை பெருக்கணும். அப்போ 2πr × h. கூம்பின் வலைபரப்பு என்ன? πr × l. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் அப்படின்னா என்ன? இந்த கூம்போட சாய் உயரம். ஸோ இந்த எல் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் போட முடியும். எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா √h² + r². இந்த கூம்பில் h = r, அந்த உயரமும் ஆரமும் ஈக்குவல். அப்போ √r² + r². இது என்ன ஆகும்? 2r² கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா √AB-யை √A√B அப்படின்னு பிரித்து எழுதலாம். அதே மாதிரி எழுதலாமா? √2 √r² கிடைக்கும். ஸ்கொயரும் ஸ்கொயர் r²ல் கேன்சல் ஆயிரும். மீது என்ன மட்டும் வரும்? √2 × r. இது மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூம்போட சாய் உயரம். இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 4 × π × r². இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வேல்யூஸ் தெரியாது, ஆரோட வேல்யூலாம் தெரியாது, உயரமும் ஆரமும் ஈக்குவல்னு தான் தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 2πr, ஹெச்சுக்கு பதிலாக r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளையில் h = r. ஓகேங்களா? அடுத்து π × r × எல்லுக்கு பதிலாக என்ன? √2 × r. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெருக்கி போடுங்க. 4πr² = 2πr² √2πr². ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே πr² காமனாக இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிக்கலாமா? πr². 4πr² / πr² is to 2πr² / πr² is to √2πr² / πr². ஓகேங்களா? ஸோ πr² எல்லாமே கேன்சல் ஆயிருமா? 3 இடத்துலையும் πr² கேன்சல் ஆயிரும். மீது என்ன மட்டும் இருக்கும்? 4:2 √2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க? அந்த வலைபரப்புகள் 3 இருக்கு இல்லையா, அதோட விகிதம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் இதுவே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே √2 இருக்கிறதா அர்த்தம். பாருங்கள், √2 இருக்கு இல்லையா, 2 நம்ம எப்படி எழுதலாம்? √2 × √2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 √2 × √2ன்னு எழுதலாம். 2ஐயும் பெருக்கும் போது என்ன ஆகும்? √2 the whole squareன்னு ஆகும்.
ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு 2ன்னு கிடைச்சிடும். அப்போ 2 எப்படி எழுதலாம்? √2 × √2ன்னு எழுதலாம். ஸோ இதே மாதிரி 4 எப்படி எழுதலாம்? 4 2 × 2ன்னு எழுதலாம். ஒரு 2 இந்த மாதிரி √2 × √2ன்னு எழுதலாம். அப்போ 2 × √2 × √2ன்னு நம்ம பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி எழுதுங்க. 2 × 2ன்னு எழுதலாம். ஒரு 2க்கு பதிலாக √2 × √2ன்னு போடுறேன். ஈஸ்டு இந்த 2க்கு பதிலாக √2 × √2 ஈஸ்டு √2. இந்த மாதிரி எல்லாமே √2 வர்ற மாதிரி மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறம் √2வால் ஃபுல்லாகவே டிவைட் பண்ணுறேன். ஏன்னா காமனாக இருக்கு இல்லையா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 √2 டிவைடட் பை √2 ஈஸ்டு √2 divided by √2 is to √2 divided by √2. ஸோ √2 கேன்சல் ஆகும். இந்த இடத்துல கேன்சல் ஆகும், இந்த இடத்துல கேன்சல் ஆகும். மீதி என்ன மட்டும் இருக்கும்? 2 √2 is to √2 is to 1. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருந்தா இதை டிக் அடிங்க, இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை டிக் அடிங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இந்த சம்முக்கான ஆன்சர் தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செருக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? ஓகேங்களா? ஸோ திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? 2 பங்கு கன அளவு இருக்க இன்னொரு அரைக்கோளத்தை இதிலிருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செதுக்குறாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா புதிய அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அதோட ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க. அந்த அரைக்கோளத்தோட கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 29106. புதிய அரைக்கோளத்தின் கன அளவு என்னவா கொடுத்துருக்காங்க? இதில் 3ல் 2 பங்கு. ஓகேங்களா? ஸோ 3ல் 2 பங்குனா எப்படி போடுவோம்? 3ல் 2. ஓகேங்களா? ஸோ 160 இந்த மாதிரி தான். 3ல் 2 பங்கு அந்த அரைக்கோளத்தோட கன அளவு. ஸோ அரைக்கோளத்தோட கன அளவு என்ன? 29106. ஓகேங்களா? சரி படிக்கலாமா? பாருங்க. அடித்தோம் அப்படின்னா 9 27 மீதி 2 7 21 0 2. அப்போது 9702 × 2 பெருக்கணும்னா 4 0 14 1 18 19. அப்போது 19404 கன சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அதோட கன அளவு. ஓகேங்களா? ஸோ கன அளவு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆரம் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிடும். அந்த அரைக்கோளத்தோட கன அளவு என்ன? 2/3 πr3. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரைக்கோளத்தோட கன அளவு. ஸோ இதில் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள். 2/3 × 20 பைக்கு பதிலாக என்ன போடலாம்? 22/7 × r³ = 19404. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட கன அளவு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? r³ மட்டும் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்னாகும்? இங்கே டிவைடட் பையில் இருக்கிறதெல்லாம் இங்கே மல்டிப்ளையில் போகும். ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறதெல்லாம் டிவைடட் பையில் வரும். அப்படியே மாற்றி எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளையில் இருந்தால் இங்கே டிவைடட் பை, இங்கே டிவைடட் பையில் இருந்தால் மல்டிப்ளை. இப்போ அடிச்சு பண்ணலாமா? பாருங்கள். 11 நாள் அடித்தா இது 2, இதை 11 நாள் அடித்தா 11 11 மீதி என்ன கிடைக்கும்? 8 84 7 11 77 மீதி 7 0 6 11 66 மீதி 4 4 11 44. ஓகேங்களா? ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாருங்கள். 2 2 4. ஸோ 4ஆலேயே ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம். நன்னாங்கு 16 மீதி 1 நன்னாங்கு 16 ஒரு நாள் 4 × 7 × 3. ஸோ 441 × 7 21. ஸோ பெருக்கலாமா? பாருங்கள். 1 4 4 2 8 8. அப்போ 1 6 12 மீதி 1 9. அப்போது 9261 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு r³ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஆரம் தான் வேணும். அப்போது இது வந்து எந்த நம்பரோட க்யூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9261ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 21³. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல க்யூபும் கேன்சல் ஆயிரும். r = 21 சென்டிமீட்டர்.
ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துல பெருக்காமையாக கூட ஈஸியாக போடலாம். பாருங்கள், 441ங்கிறது என்ன, 21 ஸ்கொயர். ஓகேங்களா. இங்கே 7 21. அப்போது இது என்ன ஆகும், 21 கியூப்னு ஆகும். ஸோ கியூப் கேன்சல் பண்ணி R ஈக்குவல் டு வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு இது மாதிரி போட தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ R ஈக்குவல் டு 21. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் தெளிவாக எடுத்து எழுதியிருக்கேன், அதை வச்சு தான் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த அரைக்கோளத்தோட கன அளவு கொடுத்துட்டாங்க, இதில் இத்தனை பங்கு புதிய அரைக்கோளம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிட்டேன், அந்த புதிய அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு. ஓகேங்களா. ஸோ கன அளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த R வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. ஓகேங்களா. ஸோ அளவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம சதவீத மாற்றம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, சதவீத மாற்றம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா சதவீதம் குறையுது, ப்ளஸில் வந்துச்சுன்னா சதவீதம் அதிகரிக்குதுன்னு போட்டோம் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னோன்னா 10% அதிகரிக்குது, 10% குறையுது. அப்போ வந்து அந்த சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுவோம், அதிகரித்ததை ப்ளஸ்ஸுன்னும் குறைஞ்சதை மைனஸ்னு வச்சு. இப்போ 10, ஸோ 10% அதிகரிக்குது, 10% குறையுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் அப்படியே இந்த இடத்துல போடுவோம். கரெக்டாக டிவைடட் பை 100ன்னு போட்டு கடைசியாக ஆன்சர் வந்து நமக்கு மைனஸில் கிடச்சா குறையுதுன்னு அர்த்தம், ப்ளஸில் கிடச்சா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்போம். சேம் இதே கான்செப்டை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 25% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1% தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆரம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1% தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 2% இருந்தால் தான் இந்த மாதிரி போட முடியும். ஓகேங்களா. ஸோ புறப்பரப்பின் சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோளத்தின் புறப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா, 4 × πr². ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல R² போட்டிருக்காங்களா, அப்போ என்ன அர்த்தம், ஆரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே ஆரம் வந்து 25% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை 2ஆக எழுதிக்கணும். ஸோ 25% அதிகரிக்குது, 25% அதிகரிக்குது. இந்த மாதிரி 2 டைம் எழுதிக்கோங்க. ஒன்று +25, இன்னொன்றும் +25. ஏன்னா ரெண்டுமே அதிகரிக்குதா, ஒரே ஆரம் தான் இல்லையா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி யூஸ் பண்ணலாம், +25 +25 ஒரு ப்ளஸ் போட்டு இதை ரெண்டையும் அப்படியே இந்த இடத்துல நம்ம பெருக்கிக்கணும். டிவைடட் பை 100ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் ஒன்று கிடைக்கும். அது வந்து ப்ளஸில் கிடைச்சா அதிகரிக்குது, மைனஸில் கிடைச்சா குறையுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதிகமாகும் புறப்பரப்புன்னு தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தான் கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். பார்க்கலாமா. பாருங்கள், +25 +25 50 +25 +25 டிவைடட் பை 100 அடிச்சோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ 25/4. ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 50 × 4, அப்போ 200 + 25 டிவைடட் பை 4. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், 225 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸில் தான் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ 225 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 5×20 மீதி 2, இந்த 5 கீழே வந்துடும். 6×24 மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 10. 2×8 மீதி 2, 5×20. ஸோ புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்திக்கலாம். ஸோ 20 இந்த இடத்துல கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வந்துடும். அப்போது 56.25%ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ளஸில் கிடச்சிருக்கு. அப்போ அதிகரித்த புறப்பரப்புன்னு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 56.25%. ஓகேங்களா. ஸோ எதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்டை இந்த மாதிரி சதவீதத்தில் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆரம் இந்த அளவுக்கு அதிகரிக்கும் போது புறப்பரப்பு எவ்வளோ அதிகரிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கொடுத்து ஆரம் அதிகரிக்குது, அப்போ இதோட பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்டாலும் சரி, அதிகரித்த புறப்பரப்பின் சதவீதம்னு கேட்டாலும் சரி, என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா. கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் பை கன
சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் நிறையை கணக்கிடுக. ஸோ அதுலேயே குறிப்பு கொடுத்துருப்பாங்க, நிறை ஈக்குவல் டு அடர்த்தி இன்ட்டு கன அளவுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடர்த்தி கொடுத்துருக்காங்க, அது கூட பெருக்கினாலே போதும். ஓகேங்களா. ஸோ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஒரு பித்தளை உள்ளீடற்ற கோளம். ஓகேங்களா. ஸோ உள்ளீடற்ற கோளம்னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ரெண்டுமே தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உள்விட்டம்னா என்ன, இதுதான். ஓகேங்களா. அப்போ இது 14, அதாவது டி வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆர் இதுலேருந்து என்ன வரும், d/2. அப்போ 14/2 = 7. ஸோ உள் ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7ன்னு கிடைச்சிருக்கு. வெளி ஆரம் தெரியணும், அதாவது இந்த வேல்யூஸ் கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, தடிமன் 1 மில்லிமீட்டர், இது பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. தடிமன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லிமீட்டர். ஸோ தடிமன்னா என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் 1 மில்லிமீட்டர். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன சென்டிமீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும், இந்த மில்லிமீட்டரையும் நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஸோ 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நமக்கு சென்டிமீட்டரில் வேணும்னா என்ன பண்ணணும், இதை 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1/10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1/10. ஓகேங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஆர் கிடச்சிரும். ஓகேங்களா. கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் தடிமன். ஸோ ஸ்மால் ஆர் என்ன, 7 சென்டிமீட்டர், தடிமன் 1/10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும் பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும், 70 + 1 71/10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை இப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா தசமமாக மாற்றிக்கிட்டாலும் சரி. கீழே டிவைடட் பைக்கு கீழே 10 100 1000 இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி இருந்து தள்ளி புள்ளி வைக்கணும். பாருங்கள், ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, ஒரு 0 தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலே போதும். அப்போ கேபிட்டல் ஆர் என்ன, 7.1 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ கன அளவு ஃபார்முலா என்ன, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4/3 × π × கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள், 4/3 × பைக்கு பதிலாக 22/7 கேபிட்டல் ஆர் கியூப். அப்போ 7.1 இந்த ஹோல் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் 7 கியூப். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன ஆகும், 4 × 22/7 3 21 × 7.1 கியூப். ஓகேங்களா. ஸோ இதோட கியூப் கண்டுபிடிச்சி 7ஓட கியூப் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. 7.1 கியூப். ஸோ புள்ளியே கடைசியாக வச்சுக்கலாம். 71 ஸ்கொயர் என்ன வரும், ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 49, இதை ஸ்கொயர் பண்ணி டபுள் டிஜிட் நம்பராக எழுதுங்க. இது எல்லாத்தையும் பெருக்குங்க 14ன்னு கிடைக்கும். அப்போது 1 4 10 5. இதை மறுபடியும் என்ன பண்ணணும், 71ஆல் பெருக்கணும். அப்போ 1 4 0 5 7 7 28 35. அப்போ 1 11 மீதி 1 9 7 5 3. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஸ்தானம் இருக்கா, 3 டைம் பெருக்கி இருக்கும். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி பின்னாடி இருந்து புள்ளி வைக்கணும். பாருங்கள், 1 2 3. அப்போது என்ன கிடைக்குது, 357.9 1 1ன்னு இருக்கா. ஸோ ஒரு தசமத்தொழியாக நிறுத்திக்கலாம். ஓகேங்களா. மைனஸ் 7 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 343ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 7 3 டைம் பெருக்குங்க, இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா. மீதி பாருங்கள், 4 × 22 / 21 ஸோ இதில் இருந்து 343 கழிங்க, என்ன வரும், 9 4 1. அப்போ 14.9ன்னு கிடைக்கும். நான் ஒரு தசம இட திருத்தமாக மாற்றிக்கிட்டேன், அதனால தான் அந்த 1 விட்டுட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல 1க்கு பதிலாக 5க்கு மேலே நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி இருக்க நம்பர் கூட 1 கூட்டணும். ஓகேங்களா. அங்கே 5க்கு கம்மியாக இருக்கிறதால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ மேலாக்கத்து பேருக்குங்க என்ன ஆகும், 88 இப்போ 21ஆல் இதை டிவைட் பண்ணலாம். பாருங்கள், 14 9. ஸோ புள்ளியே நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். 21ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணலாமா, பாருங்கள், 1 வராது 14 வராது 149 வரும். எத்தனை டைம் வரும், 7 டைம்
டைம் போடலாமா? 7 டைம் போட்டோம்னா 7 14, அப்போ 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா எத்தனை டைம் போடலாம்? வராது, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கலாம். இப்போ எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். எத்தனை டைம் போடலாம்? 9 டைம் போட்டோம் அப்படின்னா 9 18, 10 டைம் போட்டோன்னா 210ன்னு அதிகமாகிடும். அதனால் 9 டைம் போட்டுக்கலாம். மீதி என்ன வரும்? 11ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட நிறுத்திக்கலாம். அப்போ 7 புள்ளி ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுங்க. இங்கே ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கா? ஸோ முன்னாடி நம்ம 1 கூட்டிக்கணும். அப்போ 7.1. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 7.1ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம 149ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 14.9. அப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கா? நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பின்னாடி இருந்து இந்த புள்ளியை ஒரு ஸ்தானம் முன்னாடி தள்ளணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? 0.71 தான் இந்த இடத்துல நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ 7.1ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 14.9 ஆல்ரெடி புள்ளி இருக்குது. ஓகேங்களா? இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போதும் புள்ளி வைக்கிறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் ஒரு ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 88 × 0.71ன்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 88 71ஆல் பெருக்குங்க. பாருங்கள், 8 8 56 5 61, 8 4 மீதி 1 2 6. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? ஸோ பின்னாடி இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இந்த இடத்துல வரும். அப்போ 62.48 என்ன கிடச்சிருக்கு நமக்கு? இது பார்த்தீங்கன்னா கன அளவு. அப்போ சென்டிமீட்டர் கியூபால். அப்படி இல்லை அப்படின்னா கன சென்டிமீட்டர்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு தப்பாக கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 149ஆல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? 7.1ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 14.9. அப்போ பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0.71 தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 62.48. ஆனால் இது வந்து கன அளவு தான். ஓகேங்களா? அவங்க கேட்குறது கோலத்தோட நிறை. கோலத்தோட நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடர்த்தி இன்ட்டு கன அளவு. நமக்கு கன அளவு 62.48. ஸோ நிறை என்னவா இருக்கும் அப்படின்னா அடர்த்தி அவங்க கொடுத்துருக்காங்களா? 17.3 இன்ட்டு 62.48. இந்த கன அளவை வச்சு பெருக்குனா தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புள்ளியை விட்டுட்டு பெருக்கலாம், புள்ளியை கடைசியாக வச்சுக்கலாம். பாருங்கள், 173 6 2 4 8 × 1 7 3 பெருக்கலாமா? 8 24 மீதி 2, 12 14 மீதி 1, 6 1 7 18, 7 8 56, 28 33, 14 17 42 43, 8 4 2 6. ஸோ கூட்டினா என்ன வரும்? 4 10 மீதி 1, 10 19 மீதி 1, 9 13 20 மீதி 2, 3 6 8 10. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்தானம், அங்கே 2 ஸ்தானம், மொத்தம் 3 ஸ்தானம் இருக்கா? ஸோ 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும். பாருங்கள், 1 2 3. அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர்? 1080.904 என்ன கிடைக்கும் நமக்கு? கிராமில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிராம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சம் போடணும். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நிறை ஈக்குவல் டு அடர்த்தி இன்ட்டு கன அளவு. ஸோ கன அளவு கண்டுபிடிக்கணும். எதோட கன அளவு? உள்ளீடற்ற பித்தளை கோலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த அடர்த்தி கூட பெருக்கினா தான் நமக்கு நிறை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கன அளவோட ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை போய் டிக் அடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த கொஸ்டினில் கன அளவு கேட்கல, நிறை தான் கேட்குறாங்க. அப்போ நிறை வந்து அடர்த்தி இன்ட்டு கன அளவு. ஸோ அடர்த்தி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச கன அளவு கூட அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறது, அடித்து போடுறது, தசம நம்பரை மாற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? கோலம், அரைக்கோளம், உள்ளீடற்ற கோலம், உள்ளீடற்ற அரைக்கோளம், இது எல்லாத்தோட புறப்பரப்பு, அதுக்கப்புறம் வந்து வலைபரப்பு, அதுக்கப்புறம் கன அளவு, இது எல்லாமே இந்த கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கூம்பின் இடைக்கண்டம் இருக்கு இல்லையா, அதோட வெளிப்பரப்பு, அதுக்கப்புறம் வலைபரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு, இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.